ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உண்டான மனசு கலைப்பண்பட்டத்துறை அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள் அனைவருக்கும் இருக்குங்கிறது இது ஒரு ஒரு ப்ரூஃப் ஆகுது. அவ்வளவுதான். மொத்தம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சென்னை திருவிழாவில் நான் வந்து மெயின் கோஆர்டினேட்டராக இருந்து நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப அந்த ஒரு 4 நாள் வந்து என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். கடைசி நிகழ்வுகள் கூட நமது தமிழக மாண்புமிகு முதல்வரையா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க. அந்த கலைஞர்களுக்கு உண்டான தங்குமிடம், போதிய உணவு வசதி, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து, போக்குவரத்து கொண்டு கொடுத்து, அவங்களோட இந்த அழிய போற இருந்த இந்த ஒரு நாட்டுப்புற கலையை ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து உலகத்துக்கு ரொம்ப அழகாக கொண்டு வந்தது எங்களுடைய கலைப்பண்புத்துறை என்று சொல்லல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதோட ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், அதுல பணிபுரியும் ஒரு ஊழியன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த தகுதி தேர்வுல ஏராளமான மூத்த கலைஞர்கள் வர்றாங்க. கிட்டத்தட்ட காலேஜ் டேஸ்ல காம்படிஷன்ல போய் அவங்க கலந்துக்கிற மாதிரி கொடுத்த அந்த 5 மினிட்ஸ்ல அவங்க ஃபீல், அந்த எக்ஸ்பிரஷன், அவங்களோட திறமையை காமிக்கும் போது பாக்குறது எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது சார். அதாவது நிஜமாவே ஒரு நாடக கலைஞர் ஒருத்தர் வந்து எங்களோட ஆண்டு விழா வந்து பண்ணார். முனியப்பன் அவர் பேரு. ஒரு 5 நிமிஷம் அபிராமி வந்ததி பண்ணார். எல்லாரும் வந்து அப்படியே கண் கலங்கிட்டாங்க. அவரோட வயசு 80-87 வயசு இருக்கும் அவருக்கு. எப்படியும் அந்த வயசுல கொஞ்சம் கூட அந்த பாடல் வரிகள் கெடாதபடி, பாடலோட அமைப்பு கெடாதபடி அபிராமி வந்ததியை பாடி அந்த ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு முன்னாடி பாடி காமிச்சது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொதுவாக சொல்லுவாங்க, இசை பயிற்சியில் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு தவறான மது பழக்கத்துக்கும் இதெல்லாம் அடிக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு. உங்களுடைய அனுபவங்கள்ல மாணவர்கள் எவ்வளவு பேர் சந்திச்சிருப்பீங்கன்னா, அப்ப பாடணும்னா அந்த மூச்சு பயிற்சி வேணும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மாணவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது. மது மட்டும் இல்ல, போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு என்னுடைய கல்லூரியில நாட்டுப்புற கலை பயிற்றுனர் இருக்கக்கூடிய கலைமாமணி திரு கோவிந்தராஜன் அவர்கள் வந்து நம்ம ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் முன்னாடி போதை ஒழிப்பு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்வுலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு. பொதுவாகவே இசை மற்றும் பரதநாட்டியம் நாட்டுப்புற கலை அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்களுடைய மனசு ஃபுல்லாக அதில் தான் இருக்கணுமே தவிர வேற இன்னும் ஓப்பனாக சொன்னால் அவங்க அப்பா அம்மா கூட மறந்துடுவாங்க. அப்படிங்கிற போது ஒரு மதுவோ இல்லை தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறது ரொம்ப அரிது தான். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படி யாராவது ஆயிருந்தால் அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயம். தமிழக முதல்வர் குறிப்பா தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எவ்வளவோ நலத்திட்டங்களை கொண்டு வந்து வேலையில சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில இந்த இசைப்பள்ளி, இந்த இசை கல்லூரி, இந்த நிகழ்வுகள் எப்படி உங்களுக்கு? ஐயா, நான் வந்து இப்போ ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 மாசம் ஆகுது. இந்த 1.5 மாசத்துல இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய திறமையை பார்க்கறச்ச ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சென்னை கல்லூரியில தான் இருந்து 26 வருஷம் இருந்தேன். இப்போ வந்து ஒரு 1.25 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த இசை விழா நடந்தது, ஆண்டு விழா நடந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்சது வரைக்கும் ஒரு 350-400 பேர்கள் கலந்து கொண்டாங்க பார்வையாளர்களாக. அப்போ அந்த மாணவர்களுடைய திறமை அவங்க தெரிஞ்சு அதை ரசிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு வந்தாங்க. இசை விழாலையும் பெரிய பெரிய பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள், கலைமாமணி விருது பெற்றவர்கள், கலைமாமணி தேன்மொழி, அப்புறம் வந்து கலைமாமணி கோவை நடராஜன் சார், அப்புறம் வந்து பத்மஸ்ரீ சுபானி சார், அவங்களுடைய குழுவினர், குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா, இவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு பசங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப ஊக்கமாகி இதில் ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்த இதில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நேத்திக்கு மன்னர் காலேஜ்னு இங்கே ஒன்று இருக்கு. எனக்கு ரொம்ப இந்த ஏரியா இன்னும் புரியல எனக்கு. மன்னர் காலேஜுங்கிறதுல வந்து இன்டர் காலேஜில் எங்களுடைய தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மதுரை முதல் பரிசை வென்றுள்ளது. அதை மட்டும் இல்லை, விஜய் டிவியில் இன்னைக்கு சிவபிரகாஷ்ங்கிற பையன் வந்து 3வது ரவுண்டு தேர்ச்சி பெற்று போயிருக்கான். அப்போனாக்கா அவனுடைய அந்த மாணவர்களுடைய திறமை என்ன, அவங்களோட அந்த இசையை நேசிக்கக்கூடிய தன்மை என்னன்னு தெரிஞ்சு நம்ம அவங்கள ஊக்குவிச்சாலே போறோம், என்கரேஜ் பண்ணாலே போறோம். மக்கள் எதுக்கு தனி சிறப்பு, தனி கூட்டம், தனி அமைப்பு விடிய வந்து எங்க கலையில வந்து இருந்த போதிலும் நாடகம் வந்து அழியா சொத்து. என்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சி வந்தாலும் எங்க நாடகத்தை வந்து இன்னும் மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை. எத்தனை வயசுல இருந்து இந்த வேஷம் கட்ட ஆரம்பிச்சீங்க? 19 வயசுல இருந்து இந்த வேஷம். எத்தனை மேடைகள் ஏறி இருப்பீங்க? நானும் ஒரு 5000 சில மேடை வரைக்கும் நான் இது வரைக்கும் எனக்கு செஞ்சுருக்கேன். நீங்க பேசின வசனங்களே உங்களுக்கு பிடிச்ச வசனம், மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கைதட்ட வசனம் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. கன்னி தமிழ் பிறந்தரும் கன்னி தமிழர், தமிழ் 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 தாய்மொழி, தமிழ்மொழி தமிழ் சொல்லியிருக்காங்க. தமிழ் வளர்த்ததே வசனமாக பேசுவேன். அது சொல்லுங்க. கன்னி தமிழ் பிறந்தரும் கன்னி தமிழ்நாடு,
கலையில சார்ந்த காவிய தமிழ்நாடு, அரசும் தரத்துடன் கட்டி காக்கும் வீர உழவர் கூட்டம், விவசாய வாழும் உழவர் தமிழ்நாடு, பொதிகமலை தென்றல் தாளாட்ட, கொடி முல்லை அதை கண்டு தலையாட்ட, புள்ளிப்பான்கள் காவி கூத்தரும் சோழையிருந்த பைந்தமிழ்நாடு, இமயமரங்களில் இசைப்பாடி வாழ்ந்த பாண்டிய நாடு, கருப்பு கரிசி கண்ணைக்கு செலவழிக்க கல் கொண்ட சேரன் செங்குட்டம் செலுத்தி வாழ்ந்தது நம்ம நாடு, முரங்குண்டு புலி வற்றிய வீர மூத்தாற்றுவது தென்னாடு, அதுவே எங்க பொன்னாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இளைஞர்கள்லாம் இதை கத்துக்கிறதுக்கு வர்றாங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? இளைஞர்கள் நிறையா மூவ் பண்ணி நல்லா படித்து பட்டதாரிகள்லாம் வர்றாங்க. அதுக்குண்டு நாடக சங்கத்தில் வாத்தியார் ஆசிரியர் பணியுன்னு சொல்லி தருகிறார்கள். நிறையா வில்லேஜ், நிறையா கிராமத்திலிருந்து நிறைய வேஷங்களுக்கு நாடகத்துக்குன்னு அதிகமான நல்ல பட்டதாரிகளாக வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.